வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த காலத்து நிகழ்ச்சிகளைப் போலவே இன்றும் நான் திருக்குறள் தொடர்பான ஒரு விடயத்தை உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன். அது இந்த திருக்குறளினுடைய காலமும் அதனுடைய நீட்சியும் என்பது தான். திருக்குறள் எழுந்த காலம் பற்றிய பல்வேறு விதமான கருத்து நிலைகள் நம்முடைய உண்டு. அது கிமு என்பார் முலர், கிபி என்பார் முலர், பல்வேறு விதமான கருத்து நிலைகளை முன்மொழிந்து அறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை நிகழ்த்துவார். அது ஆய்வு உலகத்திலே மிகவும் வரவேற்கப்பட வேண்டியது ஒன்றுதான். ஏன் இந்த கால கணிப்பு அல்லது இந்த காலம் பற்றிய கருத்து நிலை நம்முடைய நிலை பெற்றது என்பது மிக முக்கியமான ஒரு வினா. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னேது என்ற ஒரு கருத்து நிலை உண்டு. எல்லா இலக்கியக்காரர்களும் தாங்கள் எழுதிய நூல்களை காலம் கணித்து அந்த காலகட்டங்களிலே எழுந்தது என்று குறிப்பிடவில்லை. மற்றும் அவை ஏட்டுச்சுவடிகளில் எழுதப்பட்டிருந்தன. ஏட்டுச்சுவடிகளில் எழுதப்பட்டவை காலந்தோறும் அவை பிரதி பண்ணப்பட்டவை. ஆகவே ஒரு நூலினுடைய காலம் எதுவென்று அறிந்து கொள்வதற்கான இடர்பாடுகள் நமக்கு இருந்தன. எனினும் தமிழ் ஆய்வுலகம் சரியான விதத்தில் ஆய்வு கண்கொண்டு பல விடயங்களை நமக்கு கால கணிப்பின் அடிப்படையில் தந்தன. அதனால்தான் நாங்கள் சங்க இலக்கியங்களை முன்னோக்கி பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களுக்கு பின்பாடு வந்த இலக்கியங்கள் என்று இன்னொரு வகைமையில் நாங்கள் அதை வகைமைப்படுத்துகிறோம். இடைக்கால இலக்கியங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இவ்வாறு பல தளங்களிலே அவை கருத்தாடலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற முறைமையை பார்க்கிறோம். இது பொதுவாக நவீன காலத்து வரன்முறையின் அடிப்படையில் தான் இது நிகழ்ந்து வந்திருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் பொதுவாகத்தான் இந்த புலவர்களை வரலாறுகளை நாங்கள் பேசி வந்தோம். ஆனால் சரியான விதத்தில் ஆட்சி சாட்சி ஆவணங்களூடாக ஒன்றை நிரூபிப்பது என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த வள்ளுவருடைய காலம் யாது என்ற ஒரு கருத்து நிலை வருகிற நேரத்தில் அறிஞர்களிடையே பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்தன. இருந்தாலும் கூட இந்த கால ஆராய்ச்சியில் மிக சிறப்பு வாய்ந்த அறிஞராக பேசப்படுகின்ற பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை அவர்கள் தமிழ்ச்சுடர்மணிகள் என்ற தன்னுடைய நூலிலே வள்ளுவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கருத்து நிலையை சொல்லுகிறார். பெரும்பாலான ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பின்னாட்களில் வந்த திராவிட அரசியல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் பின்பு பேசிக்கொள்ளுவோம். ஆனால் இப்பொழுது ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை அவர்கள் இதை கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது என்கின்ற ஒரு கருத்து நிலையை முன்மொழிவார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணங்கள் 2. ஒன்று, இந்த திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் எவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றன என்பது ஒன்று. அப்போ தொல்காப்பியம் திருக்குறளுக்கு முதல் தோற்றம் பெற்றது என்பதும், தொல்காப்பியத்திலே காணப்படுகிற மொழி வழக்குகள் திருக்குறளில் மாற்றம் பெற்று வந்திருக்கின்றன என்பதும் பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளையினுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் அவர் இந்த காலக்கணிப்பின் அடிப்படையிலே தொல்காப்பியத்துக்கு பிந்தியது தான் என்று குறிப்பிடுகிறார். பல ஆதாரங்களை மொழி வழக்கு சார்ந்த பல ஆதாரங்களை முன்வைத்து தொல்காப்பியருக்கு பிற்பட்டவர்தான் திருவள்ளுவர் என்ற ஒரு கருத்து நிலையை பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை அவர்கள் நிகழ்த்துவார்.
அதுக்கு பிற்பாடு இன்னொரு வகையில் இது இந்த காலகட்டத்தில் தான் எழுந்தது என்ற அந்த கருத்து நிலையை முன்மொழிவதற்காக இன்னும் ஒரு இரண்டாவது சான்றை குறிப்பிடுவார். அது மணிமேகலையிலும் சிலம்பிலும் காணப்படுகிற கருத்துக்கள். அதாவது ஒரு காலகட்டத்தில் எழுந்த ஒரு நூலினுடைய சொல்லை, தொடரை, முழுமையான கவிதையை, இன்னும் கருத்தை அதுக்கு பின்னால் வருகின்ற இலக்கியங்கள் எடுத்தாள்வது மரபு. இது இப்போ எங்களுடைய தமிழ் இலக்கிய சூழலில் காலந்தோறும் இயங்கி வந்திருக்கின்ற ஒரு முறைமை. ஆகவே சிலம்பும் மேகலையும் திருக்குறளில் காணப்படுகிற, குறிப்பாக இல்லறவியலில் காணப்படுகிற பல கருத்து நிலைகளை அப்படியே பாடம் செய்து தந்திருக்கின்றன என்ற அந்த உதாரணங்களை அவர் குறிப்பிட்டு, ஆகவே திருக்குறள் என்பது மணிமேகலைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் முற்பட்டது. ஏனெனில் இவை இரண்டு நூல்களும் திருக்குறளிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லுவார். ஆகவே அந்த கணிப்பின் அடிப்படையில் அது பொதுவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மரபு ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இடைக்காலத்திலே எழுந்த பல இலக்கியங்கள் திருக்குறள் பற்றிய எந்த விதமான கருத்து நிலைகளையும் பதிவு செய்யவில்லை. அது துரதிர்ஷ்டவசம் என்று தான் குறிப்பிட வேண்டும். ஆனால் மீண்டும் எப்பொழுது திருக்குறள் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அது சோழர் காலத்தில் சமண பௌத்த காப்பியங்கள் எழுந்த போது தான் அவை மீண்டும் இந்த திருக்குறள் கருத்தியல்கள் அவற்றில் வருகின்றன. குறிப்பாக சிவசிந்தாமணியில், சூடாமணியில், இன்னும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற சில காப்பியங்களில் இந்த திருக்குறள் கருத்துக்கள் முன்மொழியப்படுகின்றன. அப்போது ஏதோ ஒரு விதமான கருத்து நிலையின் அடிப்படையில் இந்த நீண்ட காலமாக இடைக்காலத்தில் இந்த திருவள்ளுவர் பற்றிய அறிகை என்பது தமிழ் சமூகத்தில் நிலவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. கம்பராமாயணத்தில் சில இடங்களில் திருக்குறள் கருத்துக்கள் பேசப்படுகின்றன என்று வையாபுரி பிள்ளை குறிப்பிடுகிறார். கம்பராமாயணம் திருக்குறளை ஆங்காங்கே கையாண்டிருக்கிறது என்பது பேசப்படுகிற விடயம். ஆகவே ஒரு இயல்பான ஒரு சூழல் வருகிற நேரத்தில், சூழல் காலத்தில் இந்த திருக்குறளுக்கான ஒரு மீள்பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். சில உரையாசிரியர்களும் திருக்குறளை முன்மொழிந்திருக்கிறார். இலக்கணத்துக்கு உருவான உரைகள் பலவற்றிலும் திருக்குறள் உதாரணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதுவும் சமண சமய கருத்து நிலைகளை தங்களுள் கொண்டிருக்கின்ற அல்லது கொண்டிருந்த இலக்கண உரையாசிரியர்கள் தான் அவற்றை கையில் எடுத்து பேசியிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான விடயம். ஆனால் உரைமரபு ஒன்று உருவாகிறது. ஆகவே உரைமரபு ஒன்று உருவான போது திருக்குறள் ஏதோ விதத்தில் தமிழ் சமூகத்துக்குள்ள வாழுகிற ஒரு மரபு வந்து சேர்ந்து விட்டது என்பது முக்கியமான கருத்தாக்கமாகும். ஆகவே நீண்ட காலமாக திருக்குறள் தமிழ் சமூகத்துள் அறிய முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது சோழர் காலம் வருகிறது. சோழர் காலத்தை தொடர்ந்து காலகட்டங்கள் வருகிற நேரத்தில் திருக்குறள் மீண்டும் மீளெழுச்சி பெறுகிறது, பேசப்படுகிறது. அது நவீனமயமாக்கத்துடன் இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது. பல்வேறு தளங்களிலும் அது பரவலான பரசமய சிந்தனையுடன் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலத்தேயத்தவர்கள் வருகிறார்கள், மேலத்தேயத்தவர்கள் திருக்குறளை கொண்டாடுகிறார்கள். ஆகவே அது பல தளங்களில் விரிவாக்கம் பெற்று இன்றைக்கு அது மறக்க முடியாத தமிழுக்கு அடையாளம் தருகின்ற ஒரு நூலாக, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பெருமிதம் கொள்ளுகின்ற அளவிற்கான ஒரு நூலாக அது இருக்கிறது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்த விஷயம் என்ன என்பதும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் இந்த
சங்கம் மருவிய காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்துக்கு பின்னர், அதாவது கிபி 5 அல்லது 6 வரையான காலகட்டத்தை, கிபி 3 6 வரையான காலகட்டத்தை சங்கம் மருவிய காலம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த காலகட்டத்திலே தான் நமக்கு 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எழுந்தன. அந்த 11 கீழ்க்கணக்கு நூல்களை பட்டியலிடுகிறவர்கள் நாலடி நான்மணி என்று சொல்லுகிற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே இந்த 18 நூல்களும் பேசப்படுகின்றன. நாலடியாரை முதல் வைத்து பேசுகின்ற அந்த பாடல் திருக்குறளை இடையில் பேசுகிறது. அது திரிகடுகம், மேலாதி, சிறுபஞ்ச மூலம் அவற்றுக்கு முதலாக திருக்குறள் என்ற நூல் வருகிறது என்று பேசப்படுகிறது. ஆனால் இந்த 2 நூல்களும் ஒரு காலகட்டத்திலே தான் தோற்றம் பெற்றவை. இந்த 18 நூல்களும் இந்த காலகட்டத்துக்கு உரியவை தான். ஆனால் திருக்குறளும் நாலடியாரும் மிக முக்கியமான நூல்களாக பேசப்படுகின்றன. என்னவென்றால் அவை ஒரு கருத்தியலைத்தான் அவை முன்மொழிகின்றன என்பதுதான் பொதுவான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது திருக்குறளும் நமக்கு அறம்பொருள் இன்பத்தை பேசுகிறது, அதுபோலவே நாலடியாரும் அறம்பொருள் இன்பத்தை பேசுகிறது என்பதும், இந்த இரண்டும் ஒரு சமய பின்னணியிலிருந்து உருவானதென்றும் முன்பின்னாக இவை எழுந்திருக்கக்கூடும் என்பதும் மிக முக்கியமான கருத்தியலாக அறிஞர்களிடையே பேசப்படுகிறது. முதலில் திருக்குறள் எழுந்திருக்கலாம் என்றும், திருக்குறளுடைய கருத்தியலை பின்பற்றி நாலடியார் எழுந்திருக்கலாம் என்ற கருத்து நிலை தமிழ் சமூகத்தில் அறிஞர்களிடையே நிலவி வருகிறது. அப்போது திருக்குறள் என்பது முதலில் எழுந்து அது ஒரு கருத்தியலை முன்மொழிய, நாலடியார் அதனை பின்பு வழிமொழிகிறது என்பதுதான் பொதுவான அடையாளம். ஆகவே ஆனால் திருக்குறள் திருவள்ளுவர் என்கின்ற ஒருவரால் பாடப்பட்டது என்ற விடயம் முன்னிற்க, நாலடியார் பல்வேறு அறிஞர்களினால் பாடப்பட்டது என்று சொல்லுகிற விஷயம்தான் உண்டு. அதாவது அதுவும் மதுரையை சூழ உள்ள பிராந்தியங்களில் வாழ்ந்த சமண குகைகளில் வாழ்ந்து சமணர்களினால் அந்த நாலடியார் பாடப்பட்டிருத்தல் கூடும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எண்பெரும் குன்றம் என்று மதுரையை சூழ்ந்த சமண பள்ளிகளிலே இருந்த சமண துறவிகளினால்தான் இது பாடப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கருத்தியலும் உண்டு. ஆகவே இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை உண்டு என்பதை பல அறிஞர்கள் சுட்டி காட்டுவார்கள். பேராசிரியர் ஆவினா வேலுப்பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்கிற தனது நூலிலே அவர் அறநெறி காலம் என்று இந்த காலகட்டத்தை வரையறை செய்து கொண்டு மிக சிறப்பாக திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் இடையிலான உறவையும் ஒப்புமையையும் பல்வேறு விதங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது ஒரு சிறந்த ஒரு நூலாக அமைகிறது. அந்த நூலின்படி இந்த 2 நூல்களுக்கும் இடையிலான ஒட்டும் உறவும் இருந்திருக்கிறது என்பதை அவர் சரியாக விளங்கப்படுத்தியிருப்பார். இப்போது வினா என்னவென்றால், இந்த திருக்குறள் இந்த காலகட்டத்தில் இவ்வாறு சிறப்பாக எழுந்த நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நூல்களுடன் எழுந்த நூல், ஆனால் இடைக்காலத்தில் ஏன் பேசப்படவில்லை என்பதுதான். இந்த இடைக்காலத்தில் ஏன் இது பேசப்படவில்லை என்பதற்கு ஒரு கருத்தை அறிஞர்கள் முன்பு வைப்பார்கள். அது எதுவென்றால் சைவத்தமிழ் கருத்தியல் என்பதுதான். அதாவது தமிழ் சூழலில் வைதீகம் வந்து வைதிக கருத்தியல்கள் உருவாக்கம் பெற்று அந்த உருவாக்கத்தின் அடியாக தமிழ்ச்சூழலில் பக்தி இலக்கிய பாரம்பரியம் ஒன்று உருவாகி, அந்த பக்தி இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மண் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்ட ஒரு சூழலில் தமிழ் என்பது அது வைதீகம் சார்ந்தது, குறிப்பாக அது சைவம் சார்ந்தது. ஆகவே சைவத்திலிருந்து தான் தமிழ் வருகிறது. சைவத்துக்கும் தமிழிற்கும் இடையேயான இடையுறவு தொன்மையானது, இரண்டையும் பிரிக்க முடியாதது. சைவத்தமிழ் பாரம்பரியம் என்பது தமிழ்ச்சூழலில் மிகவும் உன்னதமான ஒரு கருத்து நிலைகளை கொண்டது என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாகி, அதன் அடிப்படையில் வருகிற நேரத்தில் இந்த நூல்கள், குறிப்பாக இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் புறந்தள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நூல்கள் எழுந்த காலத்தை இருண்ட காலம் என்று
கட்டமைக்கின்ற ஒரு சூழல் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்று போக்கிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் சமய காழ்ப்பு அல்லது சமயங்களுக்கிடையே நடந்த முரண்நிலை இந்த திருக்குறளை சரியான விதத்தில் எடுத்தாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பின்னால் வந்தவர்களுக்கு வழங்கவில்லை போல தெரிகிறது. அதனால் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய நூல்கள் ஒரு காலகட்டத்தில் பேசா இலக்கியங்களாக இருந்திருத்தல் கூடும் என்பதுதான் அறிஞருடைய முடிவு. ஆனால் நல்ல இலக்கியங்கள் என்பவை வாழும், அவை நிலைக்கும் என்கின்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் அவை சரியான விதத்தில் பின்னாட்களில் அடையாளங்காணப்பட்டது மாத்திரமன்று, எந்த கருத்தியல் இவற்றை வெறுத்து ஒதுக்கியதோ அந்த கருத்தியல்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு தம்முடைய கருத்தியலாக அவை முன்மொழிந்து அவற்றை இன்ற வரைக்கும் பேசுகிற ஒரு முறைமையையும் பார்க்கிறோம். ஆகவே திருக்குறள் என்பது சாதாரணமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு உயர்ந்த ஒரு இலக்கியமாக நம்முடைய நிலைபெறவில்லை. அது பல தடைகளை தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அவற்றின் ஊடாக தன்னுடைய ஆத்ம பலத்தில், தன்னுடைய கருத்தியல் பலத்தில் அது நின்று நிலை பெற்று இன்று வரைக்கும் வாழ்ந்து வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதனை பலபட பேசுகிறோம், பலபட விமர்சனம் செய்கிறோம், பலபட ஆய்வுகள் செய்கிறோம். அதுதான் திருக்குறளினுடைய பலம். பலரும் பலவிதமாக சொந்தங்கொண்டாடுகிறார்கள். சொந்தங்கொண்டாடுவது தான் திருக்குறளினுடைய ஆத்ம பலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.